இன்னைக்கு பல நேரங்களில் பல பிரச்சனைகள் வரும் பொழுது, பல போராட்டங்கள் வரும் பொழுது உங்களை விடமாட்டேன் என்று கெட்டியாய் பிடித்து கொள்கிறார்கள் இல்லையா? உங்களை நாங்கள் விடமாட்டோம். சத்துரு பயங்கரமாக சூழ்நிலைகளில் பார்க்கும் பொழுது எப்படா இந்த சத்துரு ஓடுவான் என்று நம்ம நினைத்தாலும் அந்த சத்துரு ஓடுவதற்கு வழி இல்லாதது போல இருக்கும் இல்லையா? நிறைய நேரங்களில் பொருளாதார பிரச்சனை விடவே மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு தொடர்ந்து பொருளாதார பிரச்சனை, வியாதிகளால பிசாசு நம்மை கட்டி வைத்து விடுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அவர்களுடைய மீட்பர் வல்லமை உடையவர், அவருடைய நாமம் கர்த்தர், அவர் தேசத்தை இளைப்பாறுவதற்கும், ஆமேன், இஸ்ரவேல் புத்திரர் யூதா புத்திரர் வாழ்கிற அந்த தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும், பாபிலோன் குடிகளை இவங்களை யார் சிறைப்பிடித்தாங்களோ அந்த சத்துருக்களை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்கள் வழக்கை அவர் நடத்துவார். அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் பாருங்க, நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பாராம், நம்முடைய சந்ததிகளுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பாராம். ஆனால் நம்மை சிறைப்படுத்தின அந்த சத்துருக்களையோ கர்த்தர் தத்தளிக்க பண்ணுவார். ஆமென். இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், இன்னைக்கு நீங்க விடுதலை தாங்கப்பா, விடுதலை தராம விட மாட்டேன், நீங்க எங்களுக்காக வழக்காடுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? இந்த வார்த்தையை கண்டிப்பாக நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கர்த்தர் நிறைவேற்றுவார்.